உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? இல்ல உங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களும் உங்க பழைய ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய பேர்ல சேர்க்கணுமா? அது எப்படிங்கிறத சொல்றேன். ஜஸ்ட் இங்க டிஸ்ப்ளே காமிக்கிற இந்த வெப்சைட்க்கு போங்க. வெப்சைட்க்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ புதுசா குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு இருக்கும். இந்த பட்டன கிளிக் பண்ணுங்க. ரேஷன் கார்டுல இணைச்ச ஃபோன் நம்பர் கேட்கும். அந்த ஃபோன் நம்பர குடுத்துட்டு இந்த கேப்சா கீ இருக்கு பார்த்தீங்களா? அத அப்படியே இந்த பாக்ஸ்ல போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆயிரும். கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு குடும்ப உறுப்பினர் யார் பேர சேர்க்க போறீங்களோ, அவங்க பேர் இங்கிலீஷ்ல குடுக்கணும். இங்க தமிழ்ல குடுக்கணும். பாலினம் செலக்ட் பண்ணணும். பிறந்த தேதி குடுக்கணும். உறவுமுறை அப்படிங்கிறது யார் குடும்பத்தில இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த புதுசா உறுப்பினர் சேர்க்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன உறவுமுறை வருமோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவணங்கள் செலக்ட் பண்ணணும். ஆவணங்கள் அப்படிங்கிறது ஆதார் கார்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆனதுக்கான பத்திரிக்கையும் சேர்த்து இந்த இடத்துல ஃபைல் அட்டாச் பண்ணுங்க. ஸோ இங்க ஆதார் எண் குடுத்துட்டு, இங்க குடும்ப உறுப்பினர் சேர்க்க அப்படின்னு பட்டன கிளிக் பண்ணா, கீழ இந்த இடத்துல வந்துரும். இந்த பட்டன கிளிக் பண்ணிட்டு பதிவு செய்ய குடுத்தீங்கன்னா, ஒரு அக்னாலஜ் நம்பர் வரும். அந்த அக்னாலஜ் நம்பர வச்சு நீங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சுன்னா, நீங்க பிடிஎஃப் ஃபைல செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட குடும்ப உறுப்பினர் பேர் வந்து இந்த ரேஷன் கார்டுல ஆட் ஆயிருக்கும்.